கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவவசனம் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அன்பானவர்களே, போதும் என்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் இது எனக்கு போதும், நான் திருப்தியா இருக்கிறேன் என்கிற ஒரு நிறைவு. அப்படி என்றால் நான் சொல்லுகிறது இம்மைக்குரிய உலக காரியங்களை பற்றி, உலக ஆசீர்வாதங்கள், உலக காரியங்களை, அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் சிறந்த தேவ பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதும் என்கிற மனப்பான்மை இல்லாமல் இருக்கிறவர்கள், போதும் என்கிற மனது இல்லாதவர்கள், பேராசை கொண்டவர்கள் என்று அர்த்தம். அதே போல 10ஆம் வசனத்துல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமா பணத்தை மனுஷனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்கு போதாது என்றுதான் சொல்லுவான். அந்த பணம் எல்லா பாவத்துக்கும் தீமையா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணம் நம் தேவைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டால் நல்லது. ஆனால் பேராசை, போதும் என்கிற மனது இல்லாமல் பேராசை கொண்டு பணத்தை ஆசைப்பட்டால் அதனால பிரச்சனை தான் வரும். தாவீதின் வாழ்க்கையில பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார் சங்கீதத்துல அவருடைய வாழ்க்கையை பத்தி என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய திராட்சை ரசத்தையும் அவர்களுடைய தானியங்களினால் அவர்கள் பெறுகிற சந்தோஷத்தை காட்டிலும் எனக்கு அதிகமாய் மனமகிழ்ச்சி இருக்கிறது என் கர்த்தருடைய சந்நிதியிலே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தாவீதுடைய நோக்கம் பணம் இல்லை, தேவ சந்நிதி, அவருடைய பிரசன்னம். ஆமன்பானவர்களே, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற தாவீதுக்கு அதுதான் மகிழ்ச்சியா இருக்கிறது, பணம் அல்ல. அதனால் தான் வெற்றி சிறந்த ஒரு ராஜாவாகவும் வாழ்ந்தார். இன்று முதற்கொண்டு தாவீதை யாராலும் மறக்க முடியல. ஏனென்றால் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். காரணம், அவனுக்குள் பேராசை இல்லை. உலக காரியங்களில் அவனுக்கு போதும் என்கிற ஒரு நல்ல பக்தி இருந்தது. அதுதான் உண்மையான பக்தி. போதும் என்கிற, இங்க பாருங்க, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். போதும், இந்த பணம் எவ்வளவுதான் இருக்கிறது போதும்னு நினைச்சு சந்தோஷமா வாழ்ந்தார் தாவீது. அவருக்கு கிடைத்த ஆதாயம் என்ன? தாவீது தன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடிந்தது. அவருக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. ஆனா சாலமோனை பாருங்க, பெரிய ஐஸ்வர்யவான், எவ்வளவு பணம், எவ்வளவு வெள்ளி, எவ்வளவு பொன், எதுவுமே அவருக்கு பத்தல. அதிகமா சேர்த்தாரு. ஆனா சஞ்சலத்தோட வாழ்க்கையை முடிச்சாரு. அப்படி என்றால் சாலமோனிடத்தில் போதும் என்கிற ஒரு மனதில் அவரிடத்தில் இல்லை. இன்னும் அதிகமாய் வேண்டும் என்று நினைத்தார். அப்படிதான் அன்பானவர்களே, ஒருவருக்கு ரொம்ப பசியா இருந்ததா, அங்க ஒரு மாங்காய் தோட்டம் இருந்ததா. அந்த மாங்காய் தோட்டக்காரரிடத்தில் சென்று, ஐயா ரொம்ப பசிக்கிறது, ஒரு மாங்காய் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதற்கு அந்த தோட்டக்காரர், ஏன் ஒரு மாங்காய் கேட்குறீங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே அந்த மனுஷன் ஒரு பெரிய சாக்கு பையை எடுத்துக்கிட்டு அந்த மூட்டையை நிரப்பிட்டான். கிட்ட 50-60 கேஜி மூட்டை மாதிரி ஃபுல்லா பழங்களை நிரப்பிக்கிட்டு அதை எடுத்து அவர் தோல் மேல தூக்கிக்கிட்டு போகும்போது, அவருக்கு சாப்பாடு சாப்பிடாம அவரு டயர்டா இருந்ததுனால அந்த மூட்டையை தூக்க முடியாம கீழே விழுந்து போயிட்டாங்க. அவருக்கு பசி இருந்தது. அந்த பசி ஆற்றத்தக்க பழத்தை கொடுப்பேன் என்று அந்த மனிதன் சொல்லி இருந்தார். அதை சாப்பிட்டு அவர் போயிருக்கலாம். பேராசை பிடிச்சு வயிற்று பசியை கூட நிறுத்தி விட்டு இன்னும் அதிகமா ஒரு மாசத்துக்கு சாப்பிடலாம் என்ற ஒரு எண்ணத்தோட அந்த பெரிய மூட்டையை தூக்கி வச்சுக்கிட்டாரு. அப்படியே கீழே விழுந்து அவர் சுருண்டு விழுந்துட்டாரு. அப்படிதான் பண்ணவர்களே, பேராசை நம்மை விழத்தள்ளிவிடும். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி தான் நமக்கு ஆதாயத்தை கொடுக்கும். நம் வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம் காணப்படும். ஆகையால் பணம் என்பது நாம் தேவையாக மட்டுமே வைத்துக்கொண்டு போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியோடு வாழ்ந்து ஆதாயத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.